ஜீவா டுடே. சீமான் அவர்கள் அந்த பெரியாரை பற்றி பேசிய அவதூறு விமர்சனம் அல்ல, குற்றச்சாட்டு அல்ல, முழுக்க உண்மைக்கு மாறான ஒரு அவதூறை செய்திருக்கிறார். அவருக்கு ஆதரவாக பாஜக காரங்க எல்லாருமே அவர் சொல்ல உண்மைதான் சொல்றீங்க, ஆதாரம் இல்ல அப்படின்னு கேட்டா அந்த ஆதாரத்தை நீங்க தானே தரணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச சுந்தர் சி வடிவெடுத்து பார்த்திருக்கீங்களா? நீ எந்த ஏரியாவுக்கு வா, இத்தனை சண்டை போட்ட மூலைகள் சொல்லுவாங்க, ஏரியா வந்ததுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சு வா, அந்த நீங்க அடிச்சுக்க முடியாது. நீங்க தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருவாங்க, என்ன நான் ஒரு வீட்டை கொடுத்தா வீடு வருமா வருவா அப்படின்னு கேட்பாங்களா? அதே மாதிரி அவர் இஷ்டத்துக்கு உண்மைக்கு மாறா பெற்ற மகளுடன் நிச்சயம் எடுத்துக்கோங்க அப்படின்னு பெரியார சொல்லாததை சொன்னதான் ஒரு பழக்கிட்டு. ஆனா எல்லாருமே ஆதாரங்கன்னு கேட்ட உடனே நீங்க தானே பெரியார் இருக்க நாட்டுப்படி ஆகணும், நீங்க தான் வச்சிருப்பீங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ரொம்ப தெளிவா சீமானை காப்பாட இருந்தாங்க. நிறைய பெரியார் புத்தகங்களா அடிச்சிட்டாங்கன்னா அது இல்லைன்னா அப்படிங்கிறது எவ்வளவு தெரிஞ்சு நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, அதுக்கான ஆதாரம் என்னன்னு கேட்டா அதை அழிச்சிட்டாங்க. ஆனா அவர் சொன்னது உண்மைதான். இது என்னங்க இது என்ன ஆதாரம்? சீமான் அவர்களே இந்த மாதிரி பெற்ற மகளுடன் நீங்க புணர்ச்சியை வச்சுக்கொண்டு நிச்சயம் தீர்த்துக்கொண்டு பெரியார் சொன்னாரான்னு நீங்க கேட்கிறீங்களே, நீங்க சொன்னது உண்மையா பொய்யானதுக்கு நானே ஆதாரம் தரேன். அந்த ஆதாரத்தை படி நீங்க எதையெல்லாம் வச்சு இன்டர்பிரேஷன் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணி வெட்டி ஒட்டி கட்டாப்பு பண்ணி இந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வேண்டியது ஊடகத்துடைய கடமை என்பதால் அந்த போஸ்ட நானே போறேன். இப்ப ஸ்கிரீன் கையில வெளில பாருங்க, இதுல பெரியார் பேசுவது நீங்கதான் இந்த வார்த்தையில எடுத்துருக்கீங்க. இதை பல பேர் எடுத்து போட்டு பெரியார் பேசியிருக்காங்க. அவர் என்ன பேசியிருக்காரு உள்ளதை நான் அப்படியே படிக்கிறேன். உங்களை மாதிரி வெட்டி வைக்கல, இந்த உள்ளதை நான் படிக்கிறேன். பிரம்மாவுக்கு பொண்டாட்டி யாரு? அவனோட மக சரஸ்வதி, அவதான் பொண்டாட்டி. தெரியாம இருந்தாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல, இது பெரியார் சொல்றாரு. அந்த பிராணத்துல என்ன இருக்குங்கிறத சொல்றாரு, தெரிய கவனிச்சுக்கணும். சரஸ்வதிய அந்த பொங்கலைய உண்டாக்கி போட்டு பார்த்தா அந்த பொங்கலா அழகா இருந்தா, அதை சரஸ்வதியை படைச்சிட்டு பிரம்ம பார்த்தா அழகா இருக்கிறாங்க. போய் தொட பார்த்தா கட்டி பிடிச்சா அவ மறுக்கிறான். என்னன்னா அப்பதான் ஆச்சு, நீ என்னையே கட்டி பிடிக்கலாமா? அதெல்லாம் கிடையாது அப்படின்னு பிரம்மா சொல்றாரு. இதெல்லாம் பெரியார் சொல்லிட்டாரு அந்த இதுல. அதற்கு பிறகு தப்பிக்க ஓடினாள், இவனும் திறந்து கொண்டு ஓடினாள். அப்போது சிவன் பிரம்மாவை சொல்லிட்டார், என்னப்பா அதாவது என்னடா இது போகுது, என்னப்பா மகன் கிட்ட இப்படி ரகலை பண்றீங்க அப்படின்னு சிவன் பிரம்மனை கேட்கிறார். மகன் முறை பண்றீங்கன்னு இது எல்லாமே காலத்தில் இருக்கிறது. நல்லா கவனிச்சுட்டாங்க பெரியாருடைய கற்பனையில அந்த கதையை அப்படியே வாசிக்கிறார். அப்போ சிவன் பிரம்மா பண்ணிருக்கா பொண்ணுப்பா ரகலை பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பிரம்மன் உனக்கு தெரியாதா? இந்த வார்த்தை கவனிங்க. ஆசை வந்தா அம்மா என்ன மக என்ன? உடனே இவன் உத்தரவு போட்டான், போமா அவன் தான் ஆசை வந்தா வேதம் இல்லைங்கிறானே, போ அவன்கிட்ட. இது பெரியார் பேசின வார்த்தை. இந்த வார்த்தையில சீமான் எப்படி இன்டர்பிரேஷன் பண்றாரு? இது பெரியார் பேசின வார்த்தை, பேசின கருத்து என்பது வேற, வார்த்தை என்பது வேற. இப்ப பெரியார் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லிட்டார். இதனுடைய அர்த்தம் என்ன? பிரம்மனுக்கும் சிவனுக்கும் நடந்த உரையாடலில் சிவன் இப்படி பண்ணலாமா அப்படின்னு பிரம்மாவர் கேட்கிறாரு. மகளை போய் இப்படி கட்டிப்பிடிக்க போறிய, இப்படி போலாமான்னு கேட்டதுக்கு பிரம்மன் பயன்படுத்துற வார்த்தைதான் ஆசை வந்தா அம்மா என்ன மகை என்ன. நல்ல இதுதான் வார்த்தை. ஆசை வந்து அதுதான் சீமான் கொச்சையா? இச்சையை தீர்த்துக்கோ. உனக்கு இச்சை ஏற்பட்டால், பாலியல் உணர்வு இச்சை ஏற்பட்டால் மகள்கிட்ட கூட ஒரு காமத்தை அடிக்கோ அம்மாட்ட அடிக்கோன்னு பெரியார் சொன்னதா சீமான் சொல்ற. புரிஞ்சுங்களா? அதாவது இதுல பேசுவது என்னன்னா, ஒரு முழுமையான விஷயத்திலிருந்து நடுவது வார்த்தையை எடுத்துட்டு அதை வெட்டி ஒட்டி இவங்களுக்கு ஏற்றாற்போல் வன்மத்தையும் கோபத்தையும் கலந்து பரப்புவாங்க. இதைத்தான் இவர்கள் கொண்டிருக்கார். இதை பார்த்து கொண்டு ஊடகங்கள் தயவுசெய்து சும்மா இருக்காது. இதை சீமான் சர்ச்சை பேசுன்னு போடுறாங்க. என்னுடைய ஊடக நண்பர்கள், அண்ணன்கள், தம்பிகள், அக்கா, தம்பி எல்லோருக்கும் நான் கேட்டுக்கிறேன். சர்ச்சைனா அவர் சொன்னது ஒரு விவாதத்தோட நல்ல விஷயங்கள் சர்ச்சையாகும், நல்ல விஷயங்கள் சர்ச்சையாகும். சாதி ஒழிப்பு கூட சர்ச்சையாகும். சாதி ஒழிவு சொன்னாலும் அது ஒருத்தர் சர்ச்சை தான் சொல்லுவாரு. கடவுள் இல்லை ஒருத்தர் சொன்னா அது சர்ச்சையா சொல்லுவாங்க. பெண்கள் வருவா போறதுன்னு சொன்னா ஒரு சர்ச்சை, போறாதுன்னு சொன்னா எல்லாமே சர்ச்சை தான். சர்ச்சையெல்லாம் பெண் கிடையாது, தப்பான விஷயம் கிடையாது, ஆரோக்கியமான விஷயங்கள் சர்ச்சையாகும். ஆனால் பொய் என்பது வேறு, குற்றச்சாட்டு என்பது வேறு, அவதூறு என்பது வேறு. இது முழுக்க முழுக்க பொய்யால் நடத்தப்பட்ட
எழுதியது. நடந்த உரையாடல் புராணத்தில் எழுதியிருக்கிறது. புராணத்தில் என்ன எழுதியிருக்குன்னா பிரம்மனுக்கும் சிவனுக்கும் லிங்கேஸ்வரங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டார். நான் அப்படியே அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். நான் ஒரு ஆதாரத்தோட இது வெளியிடுறேன். ஸ்கிரீன்ல இருக்கு, எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். இதுல லிங்கேஸ்வரன் இந்த வார்த்தை கேட்கிறாரு, மகனுக்கு இப்படி பண்றியே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பிரம்மன் ஆசை வந்தா பெற்ற அம்மாவா இருந்தாங்க, பெற்ற பொண்ணா இருந்தா என்ன அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. இதைத்தான் பெரியார் சொல்றாரு. இப்படின்னு கதை எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு. அப்ப உண்மை இதுதான். சீமான் அவர்களே, நீங்க ஆதாரம் கேட்டீங்கல, உங்களுக்கான ஆதாரத்தை நான் தரேன். நீங்க எங்க இருந்து அந்த வார்த்தையை எடுத்தீங்க, பெரியார் சொன்னதாக சொன்ன வார்த்தைகள் எந்த இடத்துல பெரியார் பேசுனது எடுத்தீங்க, நானே ஆதாரமா தரேன். இதை நீங்க பயன்படுத்துங்க. ஆனால் இதை மனசாட்சியோட நீங்க மக்கள் மத்தியில் முழுசாக படிச்சுக்காங்க. பெரியார் எந்த இடத்தில் கூறியிருக்கிறார் என்று நீங்கள் நேர்மையானவராக இருந்தால், அறிஞராக இருந்தால் நீங்கள் படிங்க. பெரியார் பார்வை பேசியிருக்காரு, நீங்க படிச்சு முழுசா படிச்சுக்காதீங்க. மக்கள் முடிவு பண்ணியிருக்கோம் பெரியார் எதை பற்றி பேசியிருக்கிறார். நீங்க உண்மையிலேயே இந்த விஷயத்தை அப்பா மகளிருக்கு உணர்வது, அம்மாவுக்கு உணர்வது அநாகரிகம் ஆபாசம் என்று நினைத்தால், நீங்கள் அது குறித்து பிராணங்களில் எழுதியிருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டு, அப்படி எழுதியிருக்கா அப்படின்னு நீங்க அதை ஆதரிப்பவர்களிடம் கேட்கணும். இது உண்மையா கட்டுக்கதையா அப்படின்னு நீங்க அப்படி ஒரு கேள்வியை கேட்கணும். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த பிராணங்களில் இந்து மத தலைவர்கள் எப்படியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பல ஆபாசமாக மேடையில் பேசுகிறது நீங்க பெரியாரிஸ்டுக்காக பெரியாரியத்தை மேடையில் வாய்ப்பு தந்த போது பெரியாரிஸ்டுகள் உங்களுக்கு விமர்சனம் வைப்பாங்க. நீங்க ஆபாசமாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் இந்து மத கடவுள் சிவன் பார்வைகள் எல்லா கடவுளை பற்றி நீங்க கடுமையான வார்த்தைகளை விமர்சனம் பண்ணிருக்கீங்க. ஐயா கோட்டமணி அவர்களோ, திராவிட கழக தலைவர் ஆசிரியர் அவர்களோ, ஆணைமுத்து அவர்களோ, கோ ராமகிருஷ்ணன் அவர்களோ, விடுதலை ராஜேந்திரன் அவர்களோ யாருமே விமர்சனங்கள் வைப்பாங்க. ஆய்வுகளும் தரவுகளும் இதெல்லாம் சிந்திக்கக்கூடியது. மக்களை யோசிங்க, இந்த கடவுள் இந்த காரணங்களை எழுதி வச்சிருக்கு அப்படின்னு பேசாமலுடைய அசிங்கமா ஆபாசமா அவனே இவனே அவளே இவனே உரிமையில பேசுற பண்பே பெரியாரிஸ்டுகளிடம் கிடையாது. நான் குறிப்பிட்ட தலைவர்கள் என்றாவது அநாகரிகமாக ஆபாசமாக பேசியிருக்காங்க நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ஆதாரத்தோட இந்த மேடை கொடுத்து பேசுங்க. இந்த மாதிரி தோட்டத்தில் இவ்வளவு ஆபாசமா பேசுறாரு, உரிமையில பேசுறாரு, இதுதான் பெரியாரிஸ்ட் பண்பார். ஆனால் சீமான் அவர்கள் பெரியாரிஸ்ட் மேடையில் இருந்தபோது அது எதிர்த்தரப்பினர் பாஜகவினரை கூட இருக்கலாம். அது இந்து மத கடவுள்கள் என்று எல்லாருக்கும் அவர்தான் ரொம்ப தனித்தரமான வார்த்தைகளை பேசினார். பெரியார் இருக்க தோழர்கள் அப்படி பேச மாட்டாங்க. அவர்கள் அப்படி பேசினது கிடையாது. பெரியாருடைய வாழ்க்கை எப்படி, பெரியாரை படித்தவர்கள், பெரியார் இயக்கத்தை உணர்ந்தவர்கள், பெரியார் கருத்தை படித்தவர்கள், அவங்க எந்த கட்சியில இருந்தாலும் நாகரிகமாகவும் கண்ணியமாகவும் இருப்பாங்க. மாற்று கருத்துள்ளவர்கள் மதிப்பவர்களாக இருப்பார்கள். குன்றத்துடைய அதிகாரக்கும் பெரியாருக்கும் உள்ள உறவு உலக அறிந்தது. மதுரை ஆளுநர் பெரியாரின் திராவிட இயக்கத்தை போற்றுகிறார், உலகம் அறிந்தது. அதனால அவரை யார், பெரியார் யாருங்கிறது படித்தவர்கள் பண்பாளர்களுக்கு தெரியும். ஆகவே சீமான் அவர்களே, நீங்க ஆதாரத்தை தரல, ஆனா பெரியார் பற்றி அவர்கள் கழிச்சுட்டு போயிட்டு இந்த மாதிரி பெரியார் பேசினார், இந்த பெரியார் இப்படி பெண்களுடைய சிந்தனையாளர் அப்படின்னு பேசுறீங்க. இன்னைக்கு பெண்கள் படிப்பதற்கும் உயர்வதற்கும் சிந்திப்பதற்கும் அரசியலில் பேசுவதற்கும் பெரியார் எந்த ஒரு காரணங்களும் படித்த பெண்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்ப எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களா இருந்தா பார்ப்பா பெண்கள் கூட இன்னைக்கு அதிக அளவில் வேலையில் இருக்கிறாங்க, விதவை திருமணம் செஞ்சுக்கிறாங்க, தனக்கு பிடித்த மனோரை தெரிவிக்கிறாங்க, லட்சக்கணக்கில் வங்கிகளில் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா பெரியார் பெண்களுக்காக பெண்கள் வேலைக்கு போகணும் படிக்கணும் பேசுறதுனாலதான். பார்ப்பன பெண்களுக்கு இது உண்மை தெரியும். மனிதர்களும் அவர்கள் மொட்டை வச்சு ஓரத்தில் உட்கார வச்சு 7 வயசுல கல்யாணம் பண்ணி 10 வயசுல நிறைவேற்றிச்சு. ஆனா பெரியார் தான் அவர்களை படிக்க சொன்னார். அவர் படிக்க சொன்னது பார்ப்பன பெண்களையும் சேர்த்துதான், பெண்களுடைய பார்ப்பன பெண்களும் தான். அதுல பெண்களுக்கு தெரியும் அவர் பெண்களுக்கு என்ன செஞ்சாருன்னு. எல்லா படித்த பெண்களுக்கும் இன்னைக்கு சமாளிக்கிற பெண்களுக்கும் பெரியாருடைய ரோல் என்னன்னு தெரியும். ஏன்னா அவருடைய சனாதன மனிதர்கள் பெண்களை ஒடுக்கப்பட்டு ஒதுக்கிதான் வச்சிருந்து. பார்ப்பன பெண்களுக்கு அதுதான் சனாதனத்துல ஆண்களுக்கான அங்கீகாரம் கிடையாது. இந்த பெண்களுக்கு சாதி கிடையாது. அந்த சாதியை சார்ந்த ஆணை சார்ந்து அவங்களுக்கு ஒரு தனி அடையாளம் கிடையாது. பெரியார் அதையெல்லாம் கிடைக்காது என்று பார்ப்பன பெண்களுக்கு தெரியும். ஆனால் நீங்க பெரியார் மீது இப்படி ஒரு அவதூறு வச்சுட்டு மன்னிப்பும் கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் பெரியார் மறுக்க மாட்டேங்கிறீங்க, திருப்பி திருப்பி அந்த பெண்கள் சொல்லிட்டே உங்க மீது வழக்கு போடுறாங்க, சட்டரீதியா நடவடிக்கை, இதெல்லாம் சட்டரீதியா நடக்கட்டும், அது வேற விஷயம். எனக்கு மக்களுக்கு உண்மை தெரியும். இப்ப ஒரு சொன்னது எதுல இருந்து எடுத்தது அப்படிங்கிறதுக்கு நான் ஆதாரத்தை எடுத்தேன். இதை நீங்க மக்களே இந்த தயவு செய்து இந்த விதத்தை கவனிங்க. பெரியார் சொல்லியிருக்காரா, ஏற்கனவே நடந்ததாக கூறியிருப்பதை எதிர்த்து இயங்கியிருக்கிறார், இதுதான் முக்கியம். ஒரு தப்பு இவ்வளவு அசிங்க நடந்தது ஒருத்தர் சொன்னா பிறகு ரேட்டு கொடூரமா நடந்திருக்கு, அதை அந்த போலீஸ் ரைட்டர் எழுதி இது
இவ்வளவு குடும்பமா அந்த பெண்ணை ஒருத்தர் பாலியல் வன்புணர்ச்சி செஞ்சிருக்காரு எழுதுனா அந்த போலீஸ் ரைட்ல பிடிச்சு பெண் பாலியல் வன்புணர்ச்சியை நியாயப்படுத்துறியா அப்படின்னு அந்த ரைட்ல நீங்க அக்சஸ் பண்ணுவீங்களா? வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு வரல விவரத்து பேசினா உடனே அந்த வழக்கறிஞரை பார்த்து நீதான் ரைட் பண்றியா, இப்படி ஒரு பெண்ணை பேசினா பாருன்னு சொல்லுவீங்களா? பெரியார் இந்த இடத்தில் மக்களினுடைய ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார், எளிய மக்களுடைய வழக்கறிஞராக இருக்கிறார், சுயமரியாதையின் அடையாளமாக இருக்கிறார். இந்த கதைகளை சொல்லி யோசிச்சு பாருங்க மக்களே அப்படின்னு ஒரு பேசல இல்ல இதுல பெரியாரால் எழுதிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப சீமானவர்கள் இப்ப நீங்க முழுமையான சன் பரிவார் போவராக மாறிட்டீங்க, சன் பரிவார் நண்பர், நீங்க முழுமையான சன் பரிவாரா மாறிட்டீங்க. இப்ப இந்த புராணங்களில் ஆபாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக பெரியார் மீது ஆபாசத்தை அறிவித்திருக்கீங்க. நீங்க நேர்மையாக இருந்தால் நீங்க ஒரு பிரச்சனை கொடுங்க, அப்படி கிடையவே கிடையாது, பிரம்மன் கதை சிவன் கதை அது கிடையாது, அப்படி எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லுங்க. பெரியார் கற்பனையா வெளியிருக்காருன்னு சொல்லுங்க. இப்போ பிஜேபி பேச வேண்டிய அவசியம் இல்லை, பாஜக இருக்கிறவங்க நீங்களே பேசலாம், பாஜக பேசுறதுனால நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்களே அதை நீங்க முன் வைக்கலாமே. இப்ப நாங்க சொல்லியிருக்கேன் இல்ல தம்பி ஜீவாசன் சொல்லி நிறுத்த சொல்லி இப்படி பெரியார் பேசவே இல்லைன்னு சொல்லுங்க. பெரியார் புராணங்கள் ஆபாசத்தை எடுத்துக்காக பேசினார், ஆனா நீங்க பெரியார் ஆபாசத்தை எடுத்தாருங்க, ஏதோ ஒரு மோசமான விஷயம் பாருங்க. அப்படி பாதி உண்மைங்கிறது முழு பொய்யை விட இருமடங்கு ஆபத்து, அதைத்தான் நீங்க செய்யறது அழகா. இப்ப நீங்க என்ன சொல்லுங்க, பெரியார் நீங்க சொன்னது பெரியார் என்று சொன்னா 1957 அவருடைய பத்திரிகையிலே இப்படி பொண்ணோட இச்சையை வச்சுக்கோங்க, அம்மாவோட இச்சையை அடக்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மை என்ன, இப்படி ஒரு புராண இதிகாச கதை இருக்கிறது என்று பெரியார் பேசியிருக்காரு. இது ஆடியோவாவே இருக்கு, ஆடியோ பெரியார் பேசுறது ஆடியோவாவே இருக்கு, எழுத்தா மட்டும் இல்ல ஆடியோவாவே இருக்கு. அது கூட நான் எடுத்தேன், ஆடியோ கூட நான் பார்த்தேன். அப்ப பெரியார் இப்படி பேசியிருப்பதற்கு உங்களுக்கு ஆடியோ இருக்கு, எழுத்து இருக்கு, நீங்க எந்தவித ஆதாரம் இல்லாம பெரியாரே பேசினதா பேசிருக்கீங்க. பெரியார் நீங்க சொன்ன மாதிரி பேசுறதுக்கு ஆடியோ இருக்கா, வீடியோ காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆடியோ இருக்கா, அது எழுதுறதுக்கான புத்தக சான்றிதழ் இருக்கா, எதுவுமே கிடையாது. அப்ப எந்த தைரியத்திலும் இப்படி ஒரு தமிழ்நாடே கொண்டாடுகிற ஒரு தலைவரை பார்க்கும், ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவரை பார்க்கும், தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் தொடர்ச்சியாக சாதனைகளை ஊக்கத்தை சுமந்துவிட்டு ஐயோ சூத்திரையோட தமிழ் சமூகத்தை விட்டு போறதே அனைத்து ஜாதியும் தான் அர்த்தராக இல்லையே இந்தியில் மூக்கத்திற்கு சொன்ன ஒரு மகத்தான தமிழர் தலைவரை பார்த்து இவ்வளவு இழிவு இவ்வளவு வன்மம் நீங்க பேசியிருக்கீங்க. இதை தோல்விக்கு கடமை ஒவ்வொரு ஊடகத்திற்கும் உண்டு. நான் ஊடகத்திற்கு நீங்க எல்லாரும் பெரியாரிஸ்டாவும் புரட்சியாளராகவும் மார்க்சியவாதியாகவும் இருக்கிற அவசியம் இல்லை, ஆனா ஊடகவியலாளராக இருக்கணும், உண்மையா இருக்கும். அதுக்காகவே சக ஊடகங்களுக்கு இந்த ஆதாரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. வேற ஏதோ ஆதாரம் இருந்தாலும் நீங்க தேடுங்க. ஆடியோ பெரியார் பேசின ஆடியோவும் நான் தேடி இருக்கிறேன், எல்லாத்தையும் போட்டு காமிச்சு பெரியார் பயன்படுத்திய வார்த்தையா பெரியாரின் கருத்தா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதை நீங்க போட்டு தீர்மானிடம் தேடுங்கள். நாம் தமிழர் அண்ணன் தம்பிக்கிடம் அக்கா தம்பிக்கிடம் பாருங்க, பெரியார் சொல்லாத ஒன்று சொல்லியிருக்காரு. பெரியார் உண்மையிலே என்ன சொன்னாருங்கிறது இந்த ஆதாரத்தை கொடுங்க. பெரியார் பேசிய ஆதாரம் இதுதான், சீமானே நானே உங்களுக்கு ஆதாரம் தரேன். பாலியல் நிச்சய கருத்து சொன்னாராங்களுக்கு பெரியார் என்ன சொல்லியிருக்காருங்கிறது 120 அச்சரிக்கான வார்த்தையை நான் பயன்படுத்திருக்கேன். இதை நீங்க பயன்படுத்துங்க. ஆடியோ ஆதாரமும் இருக்கு. சீமானவர்களே நீங்க கேட்ட ஆதாரம் இது, ஆனா நாங்க கேட்ட ஆதாரம் இங்க, நீங்க சொன்னதா ஆதாரம் எங்க, உங்க இதுக்கு மறுப்பு ஆதாரம் தான் இருக்கு, நீங்க சொன்ன ஆதாரம் இங்க, நீங்க கேட்குறீங்க எங்களை பார்த்து, நீங்க நீங்க தான் ஆபாசத்தாங்க, உங்களுக்குலாம் பெரியார் தோழலா இருக்கீங்க. ஆமா இப்ப பெரியார் புத்தகத்தை படிக்கிறது, பெரியார் உண்மையாக இருக்கிறது, உண்மையிலே என்ன ஆச்சுங்கிற ஆதாரத்தை தடுத்தோம். சீமானவர்களே ஆதாரம் கேட்டீங்க, ஆதாரம் தந்துட்டோம். இப்ப நாங்க கேட்கிறோம் பெரியார் அப்படி கொச்சையா ஆபாசம் ஆதாரத்தை நீங்க தான் காரணம். தயவுசெய்து ஊடக நண்பர்களே இந்த ஆதாரங்களை எடுத்து சொல்லி உண்மையை எடுத்து சொல்லி சீமா பேசுவதற்கான ஆதாரம் எங்கே அழுத்தி கேளுங்க, உண்மையை உடனே சொல்லுங்க. பொய் கண்ணாடிமான ஊழல் பேசிட்டு அப்படியே காது ஜது கிளியிலே ஆனா உண்மை ரொம்ப அமைதியாகவும் தன்மையாகவும் சொல்லிட்டு இருக்கு, உண்மையாகவும் தன்மை